அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய் ரோட், அனைத்து உள்ளங்களும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? செம்மையாகிக்கும் அதுக்கான ஒரு ஆசை. இது பதிவு ஏஜென்சிக்காரனுக்கும் ஏஜென்சி நம்பி போகிற பெண்கள் சரியா மறக்கவும் சரியா தள்ளாமல் பார்த்துட்டு போங்க, ஓகேவா? இப்போது ஏஜென்சிக்காரனுக்கு சொல்கிறேன் ஒரு விஷயம், நல்லா வேலையும் கொடு. சோட்டா சொல்லி முடிக்கிறேன், பெருசாக நான் இருக்க மாட்டேன், சோட்டா சொல்லி முடிக்கிறேன். நீ இந்த பிள்ளைகளால் தான் நீ சம்பாதிக்கிறான், அது விலையும் கொடு. நீ உனக்கு எப்படி ஒரு 6 லட்சம் 7 லட்சம் தள்ளி கிடைக்குது, அந்த பிள்ளைகளுக்கு நீ 4 லட்சத்தை காட்டி அவங்களுக்கு 2 லட்சத்தை தான் கொடுக்குறா. 2 லட்சத்தை மெடிக்கல் போட்டால் அது போட்டு இது போட்டு கழிச்சிருக்கேன் சரியா? அவன் வீட்டில் 3 நேரம் அடுப்பெரியுது, அவன் வீட்டில் ஒரு நேரம் எரியும். ஏண்டா அவன் பிள்ளையை விட்டு கணவனை விட்டு ஒரு கஷ்டத்துக்காண்டி அவன் வெளிநாட்டுக்கு ஒரு கனவோட போகிறான். அந்த கனவு செதஞ்சு போயிடுது. உண்மை பொய்யில். ஏண்டா ஒரு ஆட்கள் விடுற கண்ணீர் கதறல் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம், வலை தர முடியும். ஏண்டா நீங்கள் நல்லா ஐயா பார்க்குறீங்க, அடுத்த எக்கடு கேட்டு போனால் பிரச்சனை இல்லை. ஏண்டா அப்படித்தான் ஒரு சில பேர் நடந்துகிட்டு இருக்கிறீங்க. இதை பற்றி யாரும் கைக்கிறதுக்கு ஆள் இல்லை. சும்மா லைவாக போட்டாச்சு, உண்டு அந்த ஆட்களை குமிச்சாச்சு, பேசியாச்சு, அது செஞ்சு அது வேலை இல்லை, ஃபைதா இல்லை. இதெல்லாம் சரியான முறையில் இதை எடுக்கணும். எப்படின்னா பெண்கள் ஒரு ஏஜென்சிக்காரன் நம்பி போகிறான், அவனோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கும். அவன் எங்கே உள்ளவன், எந்த ஏரியா, அவனோட வீட்டில் எல்லா டீட்டெயில்ஸு எடுத்துக்கொள்ளுங்க. உங்கள் கணவர் மகளை வச்சு எப்படியா சரி, ஏன் அவனோட ஃபோட்டோவையும் எடுத்துக்கொள்ளும் தேவை. அப்போ தான் வச்சு பார்த்து செய்யலாம் சிறப்பாக, சரியா? ஏண்டா ஏஜென்சிக்காரன் நாய்களா? உங்கள் வீட்டில் தாத்தா தங்கச்சி மாற உன் பொண்டாட்டி ஃபுல்லாக டீக்கிட்டான், யோசிக்கிறே இல்லை. நீ வாழணும்னு நினைக்கிறியே, அதுவும் வாழக்கூடாதான் நிம்மதியாக. அது போகிற கஷ்டம் இல்லாமல் நிம்மதியாக உழைச்சி நிம்மதியாக தின்னு குடிச்சிட்டு வரானும். நம்ம நாட்டுக்கு பிள்ளைகளோட சந்தோஷமாக வீடு வாசல் கட்டி போனதுக்காண்டினா அவன் கல்ஃப் ஏறி போகிறான். ஒரு வாழ்க்கையை அவனை இழந்து சந்தோஷத்தை இழந்து போகிறான். அந்த சந்தோஷம் நீங்கள் சீரழிச்சிடுறீங்கடா. நீங்களும் சந்தோஷமாக வைக்க மாட்டீங்களோ? வல்லாஹி சொல்கிறேன், நீங்களும் என்னையும் சந்தோஷமாக வைக்க மாட்டீங்களோ? நீங்கள் எப்படி அந்த மாதிரி எடுக்கிறீங்க அந்த சல்லி அப்படியே அழிஞ்சு போயிடும், நாசமாக தான் போகும். அவனோட கண்ணீர்லேருந்து அவனோட வேதனையிலேருந்து. ஏன்னா எத்தனை பேர் அவன் பெற்ற தாய்மார்க்க கணவர் பிள்ளைகள் எவ்வளோ பேர் அழுது வலியோட இருந்தால் இன்னமும் சோசியல் மீடியாவில் போட்டு விட்டுதாங்க அவன் நிறைய பேர், சரியா? அல்லாஹ்காண்டி சொல்லி விட ஏஜென்சிக்காரனும் நாய் வேலை செய்யாங்க.